நான் உங்க எல்லாரையும் ரொம்ப நம்பினேன். என்னை ஏன் இப்படி ஏமாத்திட்டீங்கன்னு எவிக்ஷனுக்கு பிறகு கனித்தீர்வு வெளியிட்ட வீடியோ. தமிழ் சின்னத்திரையில ரொம்ப ஹிட்டா ஒளிபரப்பாகிற ரியாலிட்டி ஷோக்கள்ல ஒண்ணுதான் பிக் பாஸ். இப்போ சீசன் 9 வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. இதுல போட்டியிட்ட சில போட்டியாளர்கள் ஆரம்பத்துல நல்லா விளையாடினாங்க, போக போக சரியான ஆட்டம் இல்லை என்பது ரசிகர்களுடைய கருத்தா இருக்கு. கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி தொடங்கிய இந்த நிகழ்ச்சி இப்போ இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. ஒவ்வொரு போட்டியாளரா எவிக்ட் ஆகி வெளியேறி கொண்டிருக்கும் நிலையில கடந்த வாரம் பிக் பாஸ் 9ல வீட்ல இருந்து கனி வெளியேறி இருந்தாங்க. கூடவே அமித் பார்கவும் வெளியேறினாரு. ரசிகர்களே கனியோட எலிமினேஷனை எதிர்பார்க்காத நிலையில அவங்களுமே தன்னுடைய எவிக்ஷன் குறித்து செம ஷாக்கிங்ல இருக்காங்க. இது பத்தி அவங்க எமோஷனலா பேசியபடி வீடியோ ஒன்னையும் வெளியிட்டு இருக்காங்க. அதுல தனக்கு இத்தனை நாள் ஆதரவு தெரிவித்த ரசிகர்களுக்கு நன்றி, ஆனா என்னை ஏன் மக்களுக்கு பிடிக்காம போச்சு, நான் எவிக்ஷன் ஆவேன்னு துளி கூட எதிர்பார்க்கலன்னு கண் கலங்கியபடி எமோஷனலா பேசியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எஸ், நான் எவிக்ட் ஆயிட்டேன். எவிக்ட் ஆன அந்த மொமெண்ட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என்னால நம்பவே முடியல. ஷாக்கிங்கா இருந்தது. பிகாஸ் நான் என்ன அந்த இடத்துல அப்ப பார்க்கவே இல்லை. ஆனா என் மனசுக்கு ஒன்னே ஒன்று தான் தோணுச்சு, மக்கள் தீர்ப்பாதுன்னா அதை நான் தலைவணங்கி ஏத்துக்கிறேன். ஏன்னா எப்பவுமே நான் அதை தான் சொல்லுவேன். உங்க எல்லாருக்கும் தெரியாது இல்ல, ஒரு 24 hours குவாரண்டைன் பண்ணுவாங்க. அந்த 24 hours தான் வந்துட்டு என் லைஃபோட மிக கொடுமையான தருணம். ஒரே ஒரு கேள்விதான் திரும்ப 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 திரும்ப, மக்களுக்கு ஏன் என்ன பிடிக்கல அப்படிங்கிறதுதான். எனக்கு மனுஷங்களை ரொம்ப பிடிக்கும், உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். சோ உங்களுக்கு என்ன பிடிக்கல, நீங்க என்ன தேர்ந்தெடுக்கல அப்படின்றது என்னால ஒத்துக்கவே முடியல. அந்த 24 hours நான் காலி, ஐம் டன் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து எல்லாரும் வந்து விஜி திரு எல்லா விஷயம் சொல்லி அதுக்கப்புறம் தான் போன உயிர் திரும்பி வந்துச்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்ல வார்த்தையே இல்லை. உங்க எல்லாரோட மெசேஜஸும் படிச்சேன், வீடியோஸ் பார்த்தேன். தேங்க்யூ சோ மச். நீங்க எனக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றதுக்கு எனக்கு சொல்ல வார்த்தையே கிடையாது. எனக்கு இருக்கிறதுலாம் ஒரே ஒரு வேண்டுதல் தான், உங்களோட இந்த அன்புக்கு என்னைக்குமே பாத்திரமா இருக்கணும், என்னைக்குமே உண்மையா இருக்கணும், அவ்வளவுதான். லவ் யூ சோ மச், லவ் யூ அ லாட். இந்த லவ் எப்பவுமே எனக்கு கொடுத்துட்டே இருங்க, நானும் உங்களை லவ் பண்ணிட்டே இருப்பேன். நான் கும்பிடுற சாமிகளும் நான் நம்பின சாமிகளும் என்னை கைவிடல, அவ்வளவுதான். லவ் யூ. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான சினிமா செய்திகளை பார்க்க நம்மளுடைய GLV ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.